வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 18 மாத நிலுவை டிஏடிஆர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி குறித்து தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவிலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள், சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் 2020 ஜனவரி முதல் 2021 ஜூன் வரை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் உயர்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் உருவான 18 மாத டிஏஆர் தொகை வழங்க வேண்டுமென்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக தொடர்ந்து எழுந்து வருகிறது. சமீபத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் சங்கங்கள் மீண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் 8வது மத்திய ஊதிய குழுவை முன்னிட்டு டெல்லி மற்றும் பிற மாநிலங்களில் கூடுதல் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள டிஏஆர் தொகை குறித்து மீண்டும் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. ஆனால் மத்திய நிதியமைச்சகம் இதுகுறித்து முன்பே தனது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்திருந்தது. 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிவிப்பில் கொரோனா கால நெருக்கடியால் ஏற்பட்ட பொருளாதார சுமையை கருத்தில் கொண்டு 2020 ஜனவரி 1, 2020 ஜூலை 1, 2021 ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் வழங்கப்பட வேண்டிய டிஏ மற்றும் டிஆர் உயர்வுகள் வழங்கப்படாது என்று கூறப்பட்டது. பின்னர் 2021 ஜூலை முதல் டிஏ மீண்டும் அமல்படுத்தப்பட்டாலும் 18 மாத காலத்துக்கான நிலுவைத் தொகைகள் பின்னோக்கி வழங்கப்படாது என்று அரசு தெளிவுபடுத்தியது. இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அதிருப்தி அடைந்தார்கள். இதற்கு இடையில் மத்திய அரசு சமீபத்தில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 2% டிஏடிஆர் உயர்வை அறிவித்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவின் அடிப்படையில் டிஏ விகிதம் 58%லிருந்து 60% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வுகள் 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் சுமார் 50.46 லட்சம் அரசு ஊழியர்கள், 68.2 லட்சம் ஓய்வூதியர்கள் பயன்பெற இருக்கிறார்கள். உயர்ந்து வரும் விலைவாசியை சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு தெரிவித்தது. தற்போதைய சூழ்நிலையை பார்த்தால் 18 மாத டிஏஆர் தொகை உடனடியாக வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. இருப்பினும் 8வது ஊதிய குழு தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதால், ஊழியர் சங்கத்தின் அழுத்தம் தொடர்வதால் எதிர்காலத்தில் இந்த கோரிக்கை மீண்டும் பரிசீலிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. எனவே மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் தற்போது அரசுடைய அடுத்த கட்ட அறிவிப்புகளை அவருடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.